பண்ணோம். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும். ஆண்டவர் சொன்ன அத்தனை வார்த்தையும் நமக்கு என்ன நடக்கும். ஆனால் அதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால், சமயத்துக்கு ஏற்றபடி என்ன செய்யணும். எல்லோரும் ஜெபம் பண்ணிடுவோமா? ஆண்டவரே, இந்த பொதுவான உலகத்தில் ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் சமயத்துக்கு ஏற்றபடி செய்யணும். ஆண்டவரே, சில காரியங்கள், சில அடையாளங்கள் நீங்கள் சொன்ன மாதிரியே நடக்கும். ஆனாலும் எதை முதல்ல செய்யணும், எதை கடைசியில் செய்யணும், எதை செய்யக்கூடாது, ஆண்டவரே அந்த சமயத்திற்கு ஏற்றவாறு, அந்த காலத்திற்கு ஏற்றவாறு செய்யக்கூடிய ஞானத்தை எனக்கு தார். எல்லாரும் கேட்டுருவோமா? தேவன் நம்மோட கூட தான் இருக்கிறார். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அண்ணன் சொல்லி ஜெபம் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜாக்கிரதை அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி செய்யணும், எதை செய்யணும், எதை பேசணும். ஆவியானவரே எங்களுக்கு கட்டளையிடுங்கப்பா. ஆவியானவரே எங்களுக்கு அப்படின்னு கட்டளையிட்டு நடத்துங்க. நேற்றைக்கு மாதிரி இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு மாதிரி நாளைக்கு இல்லைப்பா. நான் சமயத்திற்கு ஏற்றபடி செய்யக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் உள்ளத்துக்குள்ளே வந்து நீர் அசைவாடி செய்யும்படியாக. அதனால் எங்களுக்கு மாத்திரம் பிரயோஜனம் இல்லை, அநேருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமேன், ஆமேன். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட ஆவியானவரே. வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சந்தான் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, எல்லா நாளும் சித்தம் போல் நடந்து செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எல்லா நாளும் சித்தம் போல் நடந்து செல்லுமையா. ஹல்லேலூயா. என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். சமயத்திற்கு ஏற்றபடி செய். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 73 1வது வசனம், சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் நமக்கு நல்லவராக இருப்பதற்கு நம்ம இருதயம் சுத்த இருதயமாக என்ன செய்யணும்னா இருக்கணும். ஹல்லேலூயா. அடிக்கடி நம்ம இருதயத்தை கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். விசுவாசம் நிரம்பியிருக்கா, வசனம் நிரம்பியிருக்கா, தேவையில்லாத காரியம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி என்னன்னா செக் பண்ணணும். ஹல்லேலூயா. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆண்டவரே, என் இருதயத்தை அடிக்கடி நான் என்ன செய்யணும், கொஞ்சம் சோதித்து என்னை செக் பண்ணி நான் என்ன செய்யணும்னா உமக்கு ஏற்ற ஒரு கிருபையோடு நான் என்னையணும் வாழணும். 3வது குறிப்பு, எல்லாம் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, அடிக்கடி எங்கள் இருதயத்தை ஆண்டவரே நாங்களே எங்களை சோதிக்கணும், நாங்களே எங்களை செக் பண்ணி பார்க்கணும். சில வேளையில் துதிக்கிறது குறையாக இருக்கலாம், நன்றி செலுத்துவது குறையாக இருக்கலாம், வேத வாசிப்பு குறையாக இருக்கலாம், ஜெபம் குறைவாக இருக்கலாம். அதை நம்ம இருதயத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து, இருதயத்தில் தேவன் நமக்கு நல்ல ஆவியை தந்திருக்கிறார். அந்த ஆவியை கொண்டு நல்ல ஆராய்ச்சி பண்ணி, ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உலகத்துக்குள்ளே நாங்கள் ஆண்டவரே இந்த கடைசி காலத்தில் ஏமாற்றம் நிறைந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வஞ்சிக்கப்படக்கூடிய உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் இருதயம் ஆண்டவரே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாக இருக்கிறதுன்னு சொல்லி வசனம் பார்க்கிறதப்பா. ஆண்டவரே, இந்த வசனத்தை வச்சு நாங்கள் ஜெபம் எடுக்கிறோம். அடிக்கடி எங்கள் இருதயத்தை நல்லா சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளணும். ஆவியானவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்து எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபங்கள் எழுப்புதாவே. ஆமென். ஹல்லேலூயா. 3 குறிப்புக்காக நம்ம நெஞ்சிருக்கோம், ஜெபம் பண்ணியிருக்கோம். ஹல்லேலூயா. 4வது குறிப்பு, நம்ம தமிழ்நாட்டுக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம்.
தேவன் நம்ம ஜெபம் பண்ண தமிழ்நாட்டில் பொறுப்பில் இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் சில திட்டங்களை என்ன செய்வார், தருவார். அல்லேலூயா. நம்ம இங்கே பண்ணுகிற ஜெபம் அங்கே பொறுப்பில் இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் எதை தருவார்னா ஒரு சில திட்டங்களையும் சில ஞாபகங்களையும் நினைப்பூட்டுதலையும் கர்த்தர் தருவார். அது தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு ஆசீர்வாதமாக இணையும் இருக்குது. நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன நடக்கு அப்படிங்கிறத நம்ம பேப்பரில் நம்ம இணையலாம் பார்க்கலாம். சில செய்திகள் மூலமாக பார்க்கும்போது இது எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தில் நம்ம எல்லாரும் தமிழ்நாட்டுக்காக பண்ண ஜெபத்தில் ஆண்டவர் இந்த கிருபையில் இணைஞ்சிருக்காரு, தந்திருக்காருங்கிறத நிறைய உணர்ந்துருக்கோம். அல்லேலூயா. இப்போ எல்லோரும் ஜெபம் பண்ணுவோமா, ஆண்டவரே எங்களுடைய தமிழ்நாடு எங்கள் மாநிலத்தை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா, ஆண்டவரே ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. இடைய கவர்னர் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம், இடைய முதலமைச்சர் ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம், எம்எல்ஏக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நல்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவங்க கையில் தான் எல்லா அதிகாரத்தையும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வாதமான வாய்க்காலாம் உங்களுக்கு தெரியும். ஆவியானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். நீர்கால்களுடைய ஆண்டவரே அப்படிப்பட்ட ராஜாக்களுடைய இருதயங்கள்லாம் நீர்கால்களில் எப்படி லகுவாக இருக்கிறதோ அதே போல் உங்கள் சித்தத்தின்படி திருப்ப உங்களால் கூடும் ஐயா. நல்ல திட்டங்கள் ஆவியானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தில் உள்ள அதிகாரிகள் மூலமாக ஆண்டவரே நல்ல திட்டங்கள் ஆண்டவரே மக்களுக்கு தேவையான எல்லா நன்மைகள் இடரல்கள் எல்லாம் மாறுவதற்கு பொறுப்பில் இருக்கிற எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆசீர்வாதமான வாய்க்கால்கள் அந்த ஆசீர்வாதமான வழிநடத்தல் எல்லாம் பரலோகத்திலிருந்து பொறுப்பில் இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் நீர் போதித்து நடத்தும்படியாக அதன் மூலமாக சிக்கல்கள்லாம் மாறணும். ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். பிரச்சனைகள்லாம் மாறணும். தேசத்தில் நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கணும். கரங்களை தட்டி கர்த்தர் அப்படி நடத்த போறதற்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஆமேன் 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 ஆமேன். அல்லேலூயா. குடிப்பழக்கத்தில் அடிமைப்பட்டவங்களுக்காக நம்ம இணைஞ்சிக்கிட்டே இருக்கோம்னா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அல்லேலூயா. அதே போல் ஆபத்து விபத்துகளும் எங்கேயும் நெஞ்சிடப்படாதுன்னா அதிகமாக நெஞ்சிடப்படாது, நடந்துடப்படாது. கர்த்தர் என்ன செய்யணும், நல்ல பாதுகாப்பை இணையணும் தரணும். அல்லேலூயா. எத்தனை வாகனங்கள் போகுது, எவ்வளோ அருமையாக கர்த்தர் இணைஞ்சிக்கிட்டு இருக்காருன்னா நடத்திக்கிட்டு இருக்கார். அல்லேலூயா. எல்லாம் நம்ம பண்ணுகிற ஜெபத்தில் கர்த்தர் எல்லாம் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அந்த வார்த்தையை நம்பி நம்ம இணைஞ்சிக்கிட்டு இருக்கோம்னா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா. இந்த ஜெபம் எத்தனை ஆபத்தை தடுக்கும், எத்தனை விபத்தை தடுக்கும், எத்தனை குடிப்பழக்கத்தில் அடிமைப்பட்டிருக்கவங்களை கர்த்தர் விடுதலை ஆக்குவார். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதமும் குடும்பத்து தலைவர்கள்ட்ட இருக்குப்பா. அந்த தலைவர்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் செயல்பட முடியாதபடி ஆண்டவரே அந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லாதபடி ஆண்டவரே அநேக பழக்கங்கள் அடிமைப்படுத்தி வச்சிருக்குப்பா. இன்னைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இன்னைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க கையில் சம்பாதிக்கிற அந்த சம்பாத்தியம் அந்த குடும்பத்துக்கு போய் சேரணும். ஆண்டவரே அந்த குடும்பத்துக்கு போய் சேரணும். அந்த பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்கு போய் சேரணும். ஆண்டவரே அதுக்கு இடரலா அதற்கு தடையா இருக்கிற ஆவியானவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். நீங்க விடுதலை ஆக்கினாதான் அவங்க ஒரு முற்றிலும் விடுதலை ஆக முடியும். ஆண்டவரே இப்படிப்பட்ட பழக்கத்துக்கு அடிமையானவங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு நாங்க இந்த பௌர்ணமி ஜெபத்துல திரும்பவும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒரு இரக்கம் பாராட்டுங்க. சின்ன பிள்ளைகளை கொஞ்சம் நினைச்சு பாருங்கப்பா. ஆண்டவரே வீட்டுல இருக்கிற அக்காமாரை நினைச்சு பாருங்க, வீட்டுல இருக்கிற அம்மாமாரை நினைச்சு பாருங்க. ஆண்டவரே இயேசுவே அவங்கள முற்றிலும் விடுதலை ஆக்கிருங்க. கர்த்தர் அப்படி விடுதலை ஆக்குனதற்காக விசுவாசத்தோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமேன் 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 ஆமேன். ஆபத்துகளும் விபத்துகளையும் கர்த்தர் நம்முடைய தேசத்தில் என்ன தடுத்து நிறுத்தணும். தரைவழி போக்குவரத்திற்கு, வான்வழி போக்குவரத்திற்கு, கடல்வழி போக்குவரத்திற்கு எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆவியானவரே உங்க அசைவாடுதல் தேசத்தில் இருக்கட்டும் ஐயா. உங்க அசைவாடுதல் தேசத்தில் இருக்கட்டும். உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். அந்த வார்த்தையை எங்க தேசத்துல ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நம்பி நாங்க ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையின்படியே பலிக்கட்டும். 2 வீலர்ல போறாங்க, 4 வீலர்ல போறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, எல்லாரும் வேகமா பிரயாணம் பண்ணிட்டு போறாங்க. அவசரமா போயிட்டு இருக்காங்கப்பா. அவசரமான உலகத்துல ஆண்டவரே உங்க கிருபை எல்லாரும் மேலே இருக்கட்டும். உங்க கிருபை எல்லாரும் மேலே இருக்கட்டும். ஆண்டவரே
ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து, வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதா நீராயன் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதா நீராயன் கண்களை ஏறெடுப்பே. ஹல்லேலூயா. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட சாத்தான் போதை பழக்கத்தில் என்னைறாம்னா அடிமையாக்கி அதில் ஒரு தூண்டுதல்லாம் நிறைய இடங்களில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா நடந்துக்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. படிக்கிற பிள்ளைகளுக்குள்ள சாத்தான் இப்படிப்பட்ட ஒரு விதைகளை நினைஞ்சிக்கிட்டு இருக்காம்னா போதை வசுகளை விதைச்சிக்கிட்டு இருக்கான். படிக்கிற பிள்ளைகளுக்குள்ளே மொபைலுக்கு இணைஞ்சிருக்காங்கன்னா நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க, அடிமைப்பட்டு இருக்காங்க. பெற்றோர் கூட இணைய முடியலை, சொல்ல முடியலை. நீங்களாம் ஒரு பேரண்ட்டை சொல்லும்போது அந்த மொபைலை வாங்கினாலே அவன் ரொம்ப கோவப்படுதான் சார் அப்படின்னு. உண்மையை அப்படி அழகாக என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. ஹல்லேலூயா. ஆனால் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற இப்படிப்பட்டவங்களெல்லாம் கர்த்தர் என்ன செய்யணும்னா அவங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து அதில் ஒரு வெறுப்பை கொடுத்து படிக்க வேண்டிய காலத்தில் பிள்ளைகளை இணையணும், படிக்கணும். ஹல்லேலூயா. அதுக்கு இடையூறாக இருக்கிற அந்த மொபைல், இந்த போதை பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் என்னன்னா கம்ப்ளீட்டாக அதை